நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார், தர்மம் பாட வரவங்களுக்கு தர்மம் பண்ண மாட்டார். யாருமே எதுவும் தர்மம் பண்ண மாட்டார். ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அன்னதானம் போட்டோம்னா அப்படியே காலம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு நாள் ராஜாவுக்கு வந்து ஒரு ஜோசியரை பார்க்கணுன்னு ஆசை வந்து உடனே ஒரு அரச ஜோசியரை கூப்பிட்டு அவர் ஜோசியம் பார்த்தார். ராஜா, உங்களுக்கு வந்து ஆனால் இந்த பிறையில் வந்து நீங்கள் வந்து தர்மம் பண்ண மாட்டேங்க, தானமும் பண்ண மாட்டேங்க, ஆனால் உங்களுக்கு இந்த பதவி எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டார். எப்படி வந்ததுன்னா, நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறையா தான தர்மம் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தீங்க. புடலங்க ஒரு புடலங்க 2 புடலங்க அப்படி ஆளுங்களுக்கு கொடுத்து நீங்கள் இன்றைக்கி இந்த ராஜா பதவியை பெற்றீங்க. உடனே ராஜாவுக்கு வந்து தாங்கம்ல, ஆகா, நம்ம அப்போ வந்து தர்மம் பண்ணது, அப்போ வந்து அவர் வந்து தெரியாமல் தர்மம் பண்ணார். அதனால் அவருக்கு வந்து இப்போ இந்த ஜென்மத்தில் பதவி. உடனே அவர் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறது, அரசு வர காசெல்லாம் மக்களுக்கு என்னது நம்ம ராஜா திடீர்னு இப்படி வாரி வழங்குறாரு அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து இந்த ஜென்மத்துலேயும் அவர் வந்து கரெக்டாக செய்திருந்தாருன்னா உடனே அவர் மக்களுக்கெல்லாம் வாரி வழங்க ஆரம்பித்த உடனே பக்கத்து நாட்டுக்காரன் வந்து இந்த நாட்டை பிடிச்சி அவ்வளோதான், ராஜா பதவி வந்துட்டான். இதுலேருந்து என்ன தெரியும், எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் தெரியாதுன்னு செய்தால் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பலன் தரும். இன்னொரு கதை, ஒரு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் வந்து ஒரு சிலந்தி வந்து கூடு கட்டிருந்துச்சு. அந்த கோயிலில் வந்து கும்பிட்றதுக்கு ஒரு யானை வரணும். அந்த யானை வந்து அந்த கோயிலில் கும்பிடும்போது இந்த சிலந்தி வலையை பாருங்க, இந்த கோயிலை சுற்றி என்ன அப்படி ஒரு சிலந்தி வலைன்ட்டு இது அந்த சிலந்தி வலையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அந்த சிலந்தி போய் யானை துதிக்கைகளில் மூக்குள்ளே போயிட்டு யானை உடனே துடிச்சு சுற்றி போட்டான். ஆனால் அதே சிலந்தி வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து என்னது ராஜாவுக்கலாம். ஆனால் அதனால் அந்த சிலந்தி வந்து என்ன பண்ணிச்சு, அடுத்த ஜென்மத்தில் ராஜாவை பிறகு. ஆனால் அது ஒரு சிவன் கோயில் கிட்ட, அந்த சிவன் கோயிலில் வந்து யானையே ஏற முடியாத அளவுக்கு சின்ன படிக்கட்டை வச்சு, ஏன்னா அதுக்கு வந்து முன்ஜென்ம ஞாபகம் அந்த ராஜாவுக்கு. இந்த கதையில் என்ன தெரியுது, அந்த சிலந்திக்கு ஏன் அந்த பயிர் கிடச்சிது, அது என்ன பண்ணிருக்கோம், அந்த சிலந்தி வலையால் சிவபெருமான் மேலே வந்து தூசி படாமல் படந்துருக்கு. அதனால தான் அவர் அது அங்கேயே இருந்து சிவனை வேணுனால அதுக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து ராஜா பதவி. அதான் என்னைக்குமே பக்திக்கு வந்து நிகர் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.